ஏன்னா உன்ன எங்கதான் நான் போட்டேன்? குமரிமுத்து தெருப்பா. என்ன நீ நான் இருந்தா ஒரு நிமிஷம் அது ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா ஒரு நிமிஷம் நீயே கேளுண்ண. இங்க குமரிமுத்து தெரு எங்க பாருங்க? குமரிமுத்து தெருவா போனோம். அதுதான்பா, நீ குமரிமுத்து தெரு எங்க இருக்குன்னு சொன்னா இப்ப விட்டுற போறேன். ஆமாப்பா, எங்கப்பா இருக்கு கொஞ்சம் சொல்லுப்பா. சொன்னா கரெக்டா போயிடுவீங்களா? அட ஆட்டோக்காரன்பா, கரெக்டா போயிட மாட்டேனா, கூட்டுன்னு போயிடுவோம்பா. ஜானகிராமன் தெரு தெரியுமா? ஜானகிராமன் தெரு எங்க இருக்கு? ஜானகிராமன் தெருவே தெரியாது, அப்புறம் குமரிமுத்து தெரு எப்படி தெரியும் உனக்கு? கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிங்க தம்பி. ஆட்டோக்கார விலாவரியா கேளுங்க. ஏன்னா விலாவரியா தானே அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். குமரிமுத்து தெரு எங்க இருக்குன்னு சொன்னா உன்னை போய் கூட்டு போய் விட போறேன். எப்பா சொன்னா வேலைக்கு ஆகாது, நான் உன கூட வந்து காமிக்கிட்டமா? உங்களுக்கு 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் விட்டு எனக்காக வரேன்றீங்களே. மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணுங்க, அந்த மனசு இருக்கணும். அடா அடா அடா, நல்ல மனசுங்க உங்க மனசு. திருக்குறள் என்ன போட்டுக்குது? திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு போட்டிருக்குல்ல. அப்படி வாழணுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் போல வாழணுமா? ஐயா, அந்த குமரிமுத்து தெரு நீங்களா காட்டுறீங்களா இல்ல நாங்களா போயிட்டோமா? ஆட்டோக்கார லூசானி, உங்களுக்கு தெரியாதுன்னு அவரை கேட்டேன். அவர் ஏதோ ஒண்ணு கேக்குறாரு, பதில் சொல்லாம நானா போட்டு பண்ண எப்படி போவேன்? ஏன்னா நீ எதனா மேப் போட்டுருந்தா கூட நான் திரும்ப விட்டுருப்பேன். நேரம் மேப்பா, அது பேர் பள்ளம் தெரியுதா? ஏங்க அந்த பள்ளம் கூட எனக்கு தெரியலன்னா ஆட்டோக்கு லைசன்ஸ் எப்படிங்க நான் வாங்கியிருக்க முடியும்? நீங்க சொன்னீங்கல்ல மேப்ப, அதை பார்த்து வந்து முன்னாடி ஊர்ல இருந்து போனான். ஐயோ அப்படியா? என்ன இருக்குது அதுல? ஆமா, அது ரொம்ப முக்கியம். அவர் ஒழுங்கா வழி சொல்றாரு, அது ஒழுங்கா கேமு நல்ல பேசியிருந்தா. ஏங்க நான் ஹெல்ப் பண்றேங்க, நாளை பின்ன நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? அடடா, ஹெல்ப்னு கேளுங்க, நான் பண்ணுவேன். வாங்க வாங்க உட்காருங்க. போப்பா ஜானகிராமன் தெருவுக்கு. ஏன்னா அதான் எனக்கு தெரியாதானா? நான் சொல்றேன் போப்பா. என்னப்பா நீ கிராஸ் கொஸ்டின் கேட்டுங்கற? ஏதோ சொல்றீங்க, போறேன். சொல்லுமா. பச்சரிசி அரைக்க பழைய தெரு வரைக்கும் போனோம், ஆட்டோ வருமா? பச்சை அரிசி அரைக்கிறதுக்கு மாவு மில்லுக்குள்ள போனோம், இது ஜானகிராமன் தெருக்குள்ள போகுது. ஏமா ஜானகிராமன் தெரு பக்கத்துல தான் பழைய தெரு இருக்குது. பழைய தெரு பக்கத்துல தான் ஜானகிராமன் தெருவா? அப்படியாங்க? அந்த அம்மா போய் சொல்லுது. பொய்யா? நான் சொல்றேனா? ஏ பல்பவாயா? ஏய் இந்த பல்பவாங்க இருங்க, லேடிஸ்ங்க உட்காருங்க. நான் ஆட்டோ வரேனா? என்ன ஓவரா துள்ளுது? ஆமாமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. நானும் ஜானகிராமன் தெரு வரைக்கும் தான் போறேன், அது பக்கத்து தெரு சொல்லிக்கங்க. வாங்க வண்டியில வந்து ஏறிக்கங்க. நோ என்ன ஏத்தற தம்பி, பாவம் பக்கத்து தெருவு தானாம. அதுவும் நமக்கு எதனா சில்லற தேரும் தம்பி, அதனாலதான். சரி சரி, மூஞ்ச பார், சோப்புடவா மூஞ்சி. கத்தாதீங்க. ஆட்டோக்கார் ஏறிக்கிட்டுமா? இது கார் இல்லக்கா, ஆட்டோ. நக்கல 70% ஏறி இருக்குது உங்களுக்கு, ஆட்டோக்கார் உங்களுக்கு. யோ நவரியா, டேய் உள்ள போய் ஏறு. நீ உள்ள வேகற போ. உள்ள போ. இதோ வண்டி எடுப்பா. இருக்கறேன் இருண்ணே. ஓ ஆட்டாம போ. சிங்காரமா கொஞ்சம் பார்த்து எங்களை இறக்கி விட்டுருமா. ஏமா அசிமா உன்னை அதிர்ஷ்டத்துக்கா? அதெல்லாம் தித்தரிசா இருக்கணும். கத்த முடியல. கொஞ்ச நேரம் ப்ளீஸ். நிறுத்துங்க. வந்துச்சுங்களா? இதுதானா? இந்த இடம் இல்ல, நான் வர இடம் வந்துச்சு. இந்த மகள் தெரியும், நல்லா கூட்டிட்டு போங்க. தம்பி, நீ வர வேண்டிய இடம் வந்துச்சு, நீ பாட்டு போயிட்டே இருக்க. அதான் பழைய தெருக்கு பாரு, இந்த பழைய மூஞ்சி இதே கூட்டுமாங்க வழி காட்டும். யார் பத்து பழைய மூஞ்சினா? பழைய மூஞ்சி சொல்ல மாட்டேன். நீ போ மாமா, நீ தான் வழி காட்டுறதுக்கு ஏறுமா. ஏய் உன்னை பாத்துக்கிறாரு, என் தெரு பக்கம் வரல கழுத்து கிடைக்கிறேன். யோ போயா பல்பவாயா. ஏமா நீ வேற வாய் மூணு உள்ள ஏறுமா. நீ வரும்போது கல்ல வச்சுக்கோ, போப்பா. யோ நீ ஏறியா? வர கோச்சு கழுத்து கிடைக்கிறேன். மாவன கல்ல தடிமா. நீ வண்டி ஏறுமா. சானியா அச்சா, ரொம்ப டேமேஜ் ஆயிடுமே. பாத்துக்கிறோம் உன்னை. யோ பைனாகலி போ போ. நவரியா. யோ ஆட்டோக்கார ஆடடியா. செம்ம டென்ஷன் எடுத்துற டப்பா வாயா. விடுமா. பாப்பா நீ எடுப்பா வண்டி. விட்டுருமா. அப்புறம் பாத்துக்கோ. போப்பா போ, ரொம்ப போ. ஏமா உனக்காக டாட்டா ஏதாவது வந்து வரும் சொல்லுவாங்கடா, அப்ப நிறுத்திக்கோ டிரைவரை. அவங்களாவது சொல்லுவாங்க, அப்ப நிறுத்திக்கோ. டிரைவரை தெரு பேர் தெரியுமா தெரியாதா? அதான் நான் சிங்காரவனம் தெரு. நீ வேற நிறுத்துன்ற. நான் இறங்கணும். ஏக்கா குமரிமுத்து தெரு எதுக்கா?
என்ன கேட்டா அந்த டப்பா என்கிட்ட போய் கேளு. ஏமா நீ தானமா பழைய தெரு பக்கத்துல குமரிமுத்து தெருன்னு? அது எங்கேயாவது இருக்க போய் தேடி பாரு. ஐயோ கூட்டம் நிறைய இருக்கும்போது. கூட்டம் நிறைய இருக்குமா? ஏக்கா ஏக்கா என்னண்ணா அது? யோ பைத்தியம் பிடிச்சதாயா மிச்சம், எனக்கும் ஒன்றும் புரியல. ஏனோ நம்ம குமரிமுத்து தெரு தெரியுமான்னு சொல்லி கேட்டு ஒருத்தனை ஏத்தணும். அவன் இடம் வந்தவன அவன் இறங்கி போயிட்டான். இந்த மாதிரி ரைஸ் மில் வந்தவனே இறங்கி போயிட்டாங்க. இப்ப நம்ம எங்கேயா போறது? சரி வாங்கண்ணா அங்க ஏதாவது கேட்டு பாப்போம். கொஞ்ச நேரத்துல ரணகலமாக்கிட்டுச்சியா. போ போறேண்ணா.